மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்களையா, அவங்களுக்கு 32 பேருக்கு, அதுல 32 குடும்பங்களுக்கு அரசு வேலை. இதான் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. சிறப்பான திட்டம். ஆனா இது சிறப்பான திட்டத்துக்கு முன்பு மனசாட்சி தொட்டி ஒவ்வொரு நபரும் சொல்லுங்க, இந்த 41 பேர் இறந்து போனதுல 32 பேருக்கு வேலை கொடுக்குறாரு இல்லையா? இந்த வேலை கொடுக்கறது மேலோட்டமா பார்க்கும் போது சரியா படும். ஆனா நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட தவறு என்னன்றது உங்களுக்கு புரியும். நம்மளுடைய சட்டத்தில் ஆர்டிகல் 14, 16 இந்த ரெண்டு இடங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லோருக்கும் சமமான உரிமை, சமமான வாய்ப்பு, இந்த ரெண்டு இருக்கணும். அதை வழங்கணும்னு சொல்லி நம்ம சட்டம் சொல்லுது. அதை மிக முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டியது அப்படின்னா அரசு வேலையில் எல்லா பேருக்கும் வாய்ப்பு உருவாக்குறதுக்காக தான் நம்ம அரசுக்கான தேர்வுகள் நடத்துகிறோம். போன முறை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சும்மா 5000 போஸ்ட், எனக்குரிய விஓ ஜாப் ஒரு 300-400 பேர், அதுக்கப்புறம் ஃபீல்டு சர்வேயர் அவர் ஒரு 1900 பேர், இப்படின்னு ஒரு 5000 குரூப் 4 எக்ஸாம். அதுக்கு அப்ளிகேஷன் மட்டும் 15 லட்சம் வந்துச்சு. அதில் அட்டன் பண்ணது மட்டும் சுமார் 13,80,000 பேர் அட்டன் பண்ணாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா 1% பேருக்குள்ள வேலை வாய்ப்பு, 300ல் ஒருத்தருக்கு தான் வேலை வாய்ப்பு. அந்த அளவுக்கு இங்கே அரசு வேலை, அதற்காக காத்திருக்கக்கூடிய இளைஞருடைய எண்ணிக்கை மிகப்பெரியது. அதற்காக ஒவ்வொரு வருடமும் நாள் கணக்காக படித்து, எனக்கா அரசு இதற்கான வாய்ப்புகளை அறிவிக்காதா, அந்த தேர்வில் நம்ம வெற்றி பெற மாட்டோம்னு ஒரு 4-5 வருஷம் இதுக்காக வீணடிச்சுட்டு உட்காரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம். சரியா? இப்போ அந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு முடிச்சுட்டு இந்த நபர்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை இந்த நபர்களுக்கு கொடுக்கறது தப்புனா அவர் திரும்ப தெளிவாக சொல்கிறார் என்னன்னா, கருணை அடிப்படையில் வேலை, கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கலாம். அதில் இந்திய அரசாங்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு வழி இருக்குது. அதில் கருணையின் அடிப்படையில் அவங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், அரசு வேலை கொடுக்குறோன்றார். கருணையின் அடிப்படையில் கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? முதலாவது இந்த கருணை இருக்குல்லையா, எதனால் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறேன். எல்லையில் எதிரிகிட்ட சண்டை போட்டு அங்கே மாண்டு போகக்கூடிய இராணுவ வீரர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட குழந்தைகள் இருப்பாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு மனைவி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அரசு வேலை அவங்க தரனா கூட அதையும் தாண்டி இங்கே ஒரு செக்யூர் உருவாக்கும், அப்படி கொடுப்பாங்க. அது கொடுத்தா சரி. இங்கே ஃபீல்டில் போலீஸ் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற போயிருப்பாங்க, நேர்மையான ஆஃபீஸராக இருப்பார். அந்த நேர்மையினாலே அவரோட உயிர் போயிருக்கும். அப்படிப்பட்ட குடும்பங்களை தாங்கி பிடிக்கிற மட்டும் கிடையாது, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அரசு நிற்கும், குடும்பத்தோடு நிற்கின்றதுக்காக கருணையின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க. இதெல்லாம் அரசு வேலை கொடுக்கும்போது யார் ஒருவருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை. ஏன்னா கருணை அடிப்படையில் கொடுத்தாலுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ கருணை அடிப்படையில் கொடுக்கறது தப்புன்னு கிடையாது. ஆனால் இவங்களுக்கு கருணை அடிப்படையில் கொடுக்க வேண்டியதில் எந்த இடத்துல தேவை இருக்குது, என்ன செஞ்சாங்க? இவங்க வந்தது கூட்டத்துக்கு வந்தாங்க, யாரை பார்க்கறதுக்கு? விஜயை பார்க்கறதுக்கு. எதுவும் மக்களுக்கான போராட்டமோ வேற போராட்டமோ கிடையாது. இது வந்தது விஜயை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அந்த இடத்துல கூட்ட நெரிசல் உருவாகுது. அதை சரியாக ஆர்கனைஸ் பண்ணாத அதுக்கான விசாரணை ஒரு படி இருக்குது. இந்த நிலைமையில் அதில் விபத்தில் இறந்துருக்காங்களே, அப்போ அது கருணையில் கொடுக்கலாம் இல்லையா? அப்படின்னா உங்கள் கூட்டத்தில் இறந்து போனால் உங்கள் வீட்டில் வேலைக்கு கொடுத்துக்குங்க, உங்கள் வீட்டில் உங்கள் பணத்தில் வேலை கொடுத்துக்குங்க, யாரும் மறுக்கலை. அவங்களுடைய கல்விக்கு உதவி செய்யுங்க, நான் மறுக்க மாட்டேன். அவங்கள வருஷம் ஃபுல்லாக மருத்துவ உதவி செய்யுங்க, ஏன்னா நிறைய பேருக்கு ஊனமாக போயிருக்காங்க, நீ உதவி செய்யுங்க, அதெல்லாம் மறுக்க மாட்டேன். இந்த அரசு வேலைன்றது நான் மீண்டும் இந்த ஆர்டிகல் 14, 16 தான் வருவேன். சம வாய்ப்புக்காக ஒரு 14 லட்சம் இளைஞர்கள் காத்திருக்காங்க. அதனால் முட்டாளா? இன்னொன்று சொல்லவா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணி உட்காந்துருக்கீங்க? 64 லட்சம் ரிஜிஸ்ட்ரேஷன். 64 லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்காக ஒரு நாள் தகுதியின் அடிப்படையில், நம்மளுடைய வயதின் அடிப்படையில், நம்மளுடைய சீனியாரிட்டி அடிப்படையில் நமக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற எண்ணத்தில் 64 லட்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துருக்கு. அப்போ 64 லட்சம் அங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் உட்காந்துருக்கான், இங்கிட்டு ஒவ்வொரு வருஷம் 14 லட்சம் 13 லட்சம் பேர் அரசு வேலை அறிவிச்சாலே அப்ளிகேஷனை போட்டு உள்ளே உட்காந்துருக்கு, உள்ளே வந்து அதை அட்டன் பண்ணுறதுக்கு தயாராக, தேர்வுக்கு தயாராக இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் ஓரம் வைங்க, என்னை பார்க்க வந்து செத்து போயிருக்காங்க, அவங்களுக்கு நான் அரசு வேலை அரசு பணத்தில் போட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னா இவங்க எல்லா பேருக்கும் செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? இப்போ ஒரு வாதம் வைக்கிறாங்க, யார்? இந்த டிவிக்கு கட்சி நிர்வாகிகள். அவங்க விபத்தால் இறந்ததுனால தான் அவங்களுக்கு நாங்கள் வந்து கருணை அடிப்படையில் கொடுக்குறோம். இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சில பேர், அந்த டிவிக்கு விஜய் கட்சியை சேர்ந்த சில பேர், அவங்க விபத்தால் இறந்துருக்காங்க, அது கோர மரணம், அந்த வலியை தாங்கி பிடிக்கிறதுக்காக எங்கள் தலைவரை கொடுத்துருக்காரு அப்படின்றாங்க. ஒவ்வொரு வருடமும் விபத்தால் இறந்து போகக்கூடிய நபருடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? எல்லாமே கோரம் தான். சாலை விபத்து இருக்கு இல்லையா, அதில் இறந்து போகிற எண்ணிக்கை இருக்கு இல்லையா, ஏறக்குறைய 30,000 பேர். அவங்களை எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்க? அவங்க ஒவ்வொரு கதையும் கேளுங்க.
சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பான். அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கும். அவங்க குழந்தை குட்டியை காப்பாற்றணும், அவங்க அம்மாவை காப்பாற்றணும், வயதான தன்னுடைய தந்தையை காப்பாற்றணும், தன்னுடைய தங்கைக்கு வாங்கி வச்ச கல்யாண கடனை அடைக்கணும். கதை இருக்குது. அதில் ஒரு குடும்பத்துக்கு கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு கதையாக சொல்லுவோம். 30,000 குடும்பத்துக்கு நாங்கள் எதை சொல்லவா? விபத்தில் இறந்து போனீங்களா? ஆக விபத்துன்றது இங்கே நடக்கிறது கிடையாது. விபத்து 30,000 விபத்து எப்போ நடக்குது ஒவ்வொரு வருஷமும். அப்போ அவங்களுடைய கதையெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கருணை அடிப்படையில் கொடுங்க பார்ப்போம். ஏன்னா நோக்கம் உங்களுக்கு விபத்தால் இறந்தது கிடையாது. நம்மளை பார்க்க வந்து இறந்துருக்காங்க. நம்ம வேறு அடுத்து வர எலெக்ஷன் வரப்போகுது. கரூரில் எலெக்ஷன் வரப்போது தான் கொடுக்குறாரு. நான் சொல்கிறேன் அதுக்கு தான் கொடுக்குறாரு. கரூர் விஜயபாஸ்கர் அங்கே போய் இணைஞ்சிட்டாரு. அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம வேறு எலெக்ஷன் முன்னாடி போய் பார்க்கல, வெற்றி பெற்றிருக்கவங்க போய் பார்க்கல. எப்படி தேர்தல் வரப்போகுது, எந்த முகத்தை வச்சு தான் வந்த அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது இல்லையா? அப்போ நம்ம உதவி செஞ்ச மாதிரி காமிச்சிடுவோம். இப்படி ஒரு ட்ராமா. வேறு என்ன? இந்த இடத்துல விஜய் ரசிகராக கூட இருந்துட்டு போங்களேன், அவங்களுக்கு சேர்த்தே கேட்குறேன். இந்த கூட்ட நெரிசலில் இறந்து போனாங்க இல்லையா? இந்த விபத்தினால இறந்து போனவங்க வழி தாங்காமல் விஜய் கொடுக்குறாரு. அப்படி தான் சொல்கிறீங்க. நான் சொல்ல முதலாவது மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்துனீங்க. அதில் 6 பேர் இறந்து போனாங்க. 6 பேருமே மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட இணைச் செயலாளர்கள் அப்படின்னு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். அதாவது அந்த கட்சியில் பொறுப்பில் இருந்த நபர்கள். விபத்து அது இதுன்னு ஏதோ காரணம் 6 பேர் அதே நாள் இறந்து போனாங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ணாரா? இது மாதிரி ஏதாவது அரசு வேலைக்கு சேவை ஏதாவது கொடுத்தாரா? இவங்களா வேடிக்கை பார்க்க வந்தவங்க. யார் இவர்? நடிகர் வரான்ற ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் குழந்தைகளை தூக்கிக்கிட்டு போய் கூட்டத்தில் நின்று நெரிசலை அதிகமாகி அதனால் இறந்தவர்கள்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு பொறுப்பே இல்லாத கூட்ட ஒரு கும்பல் இருக்குது. அங்கே இப்போ குழந்தைகளை கூட்டி போனால் பொறுப்பே இல்லாத பெற்றோர்களும் இருக்காங்க. ஆனால் இது உங்களுடைய கட்சிக்காகவே 6 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்தவன். அவனுக்கு எதுவும் அவர் செய்யலை. அப்போ இதுவே பெரிய அரசியல் இல்லையா? விக்கிரவாண்டி மாநாடு விடுங்க, அதுக்கு மதுரை ஒரு மாநாடு நடத்துறாரு இல்லையா? அதெல்லாம் அவர் ட்விட்டர் பக்கத்தில் பாருங்கள், அவரே இரங்கல் தெரிவிச்சிருப்பார். 4 பேர் வெவ்வேறு இடங்கள்லேருந்து 4 பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு எதாவது பண்ணாரா? எதுவுமே பண்ணலையே. இதெல்லாம் அவர் ட்விட்டரில் போடாத கேஸ் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இந்த மின்கம்பத்தில் போஸ்ட் அடிச்சு ஒட்டுச்சுட்டு அடித்து தூக்கி எறிஞ்சு செத்து போனா இருக்கான். இப்படி ஏகப்பட்ட பேர் அவங்க கட்சியோடைய நிர்வாகியே இருந்தான். அந்த குடும்பத்தில் அவர் எதுவும் பண்ணலை. இன்னொரு அதை யோசிக்க கூட கிடையாது. நாளைக்கு கரூரில் எலெக்ஷன் வருது, இந்த குற்றச்சாட்டுகள் நம்மள இருக்குது. எனவே இதை துடைக்கிறதுக்கு இந்த வேலையை பார்ப்போம். ஒன்று, இதை விட மிக முக்கியமான ஒன்று இருக்குது. அது நான் என்ன சொல்லவா? சிபிஐ என்கொயரி இருக்குது. இது சட்டப்படியே தப்பு. சிபிஐ என்கொயரியில் மருத்துவர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நபர், அங்கே நெரிசலை தப்பிச்சவங்க, இப்படி எல்லா பேரையும் என்கொயரி போயிட்டு இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷனில் போலீஸ் ஆஃபீஸர்ஸு, கலெக்டர்ஸு என்ன ஆர்டர் கொடுத்தீங்க? இதில் மிக முக்கியமான அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தமிழக வெற்றி கழகம். அதில் ஆதவ அர்ஜுனா புஷி ஆனது வரைக்கும் எல்லார் பேருமே அக்யூஸ்டும் சேர்த்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த நபர்கள் மீது சிபிஐ என்கொயரி போயிருக்குது, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அதில் மிக முக்கியமான சாட்சி இந்த குடும்பம், இறந்து போன குடும்பம். அவங்களுடைய சாட்சியை நம்ம எடுக்கணும். இப்போ நீ அரசு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? உண்மையை சொல்லுவாங்களா? உண்மையை சொல்ல மாட்டாங்க. எதுக்கு நமக்கு அரசு வேலை கிடச்சிச்சு, போனது போயிடுச்சு உயிரே, இது எதுக்கு இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அப்படின்னு போவாங்களா? இல்லை உண்மை சொல்லுவாங்களா? அப்போ அந்த விசாரணை நடத்த விடாமல் அதை காலி போகணும். அதெல்லாம் ஒரு நோக்கம். எனவே நீ டபுள், அதாவது 2 மாங்கு அடிக்கலாம் ஒரே கல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அரசு வேலை கொடுத்து ஒரு போடு விசாரணைக்கு எடுத்து விடுவோம், இன்னொரு போடு தேர்தலில் வெற்றி பெறுவோம். இந்த 2 கணக்கு தான் விஜய்க்கு. இந்த 2 கணக்கு தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. அவருக்கு இல்லைங்க, அவர் இலகிய மனசு. அப்படின்னா விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் மதுரை மாநாட்டிலையும் திருச்சிக்கு போகும்போது அவர் போகிற இடங்களாம் உயிர் இறந்துச்சு பாருங்க. அந்த கட்சியோடைய நிர்வாகிகள் அவங்களுக்கு என்ன பண்ணாரு? அரசு வேலை கொடுத்தாரா? எனவே இது கருணையின் அடிப்படையில் கிடையாது, முழுக்க முழுக்க அரசியல். ஒரு அரசியல் காரணத்துக்காக நான் அரசு வேலை கொடுப்பேன் அப்படி நீங்கள் முன் வந்தீங்கன்னா இதை ஒவ்வொரு கட்சியும் முன் வந்தால் ஓகே, கெடுத்து குட்டிச்சோராகிட்டு தான் போகிறீங்க. வாய்ப்புன்றது இளைஞர்களுக்கு எல்லா பேருக்கும் சமமானதாக இருக்கும். சரி, இதுக்கு ஒரு புரோட்டோக்கால் உருவாக்குங்க. அந்த புரோட்டோக்காலில் வரணும். அந்த புரோட்டோக்காலில் கருணை அடிப்படையில் யார் யாருக்கு கொடுக்கப்படும் அது தெளிவுபடுத்துங்க. அப்படி தெளிவுபடுத்தி வச்சுக்கோங்க, அதில் ஒரு பெரிய ஸ்கேலே வரும். அதுலேயுமே நிச்சயமாக கரூரில் இருக்காங்க இவங்க உடனே வர முடியாது. யார் யாரெல்லாம் கருணை அடிப்படையில் அரசு வேலை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லுவாங்க. எனவே விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூரில் இறந்து போன 41 குடும்பத்தில் அதில் குடும்பத்தோடு இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் 32 பேருக்கு கொடுக்குறாங்க. 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்குறாரு. அந்த அரசு வேலை கொடுக்கக்கூடிய இந்த செயல் இருக்குல்ல, அது கண்டிக்கத்தக்கது. இது முதலாவது விசாரணை கெடுக்கிற வேலை. 2வது அவர் தேர்தல் வெறி இல்லையா, தேர்தலில் வெற்றி பெறணும். ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தியிருக்கோம், விஜயபாஸ்கர் ரிசைன்மெண்ட் வச்சுருக்கோம், திரும்ப தோத்த அவமானம். அந்த இடத்துல தோத்தோம்னு வச்சுக்கோங்க, அது பெரிய என்ன சொல்ல தமிழ்நாடு முழுவதும் பேசும் போடுற மாதிரிடும். எனவே அந்த இடத்த சமாளிக்கின்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் இவர் அரசு வேலை கொடுக்குறாரு. அதனால் அதுக்கு முன்னாடி அவர் ரசிகர்களும் அவர் நிர்வாகிகள் செத்தவதுக்கே அவன் படாதவர். அப்போ இது எதுக்கு பண்ணுறாரு?
மூன்றாவது, இது எவ்வளோ கேவலமானது, அருவருப்பானது அப்படின்னா, அரசு வேலைக்காக சும்மா 10 லட்சத்துக்கு மேலே 13 லட்சம் பேர் இளைஞர்கள் ஒவ்வொரு வாரம் தயார் பண்ணிட்டு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வராதா? குரூப் 4க்கு வராதா, குரூப் 2க்கு வராதா, குரூப் 3க்கு வராதா, வெயிட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த தேர்வில் வராதா, நம்ம அரசு பணியில் போய் சேர்ந்துட மாட்டோமா, அதற்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம இருக்கிற தகுதிக்கு, இப்படி நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு 8-9 வருஷம் உள்ளவர்கள்லாம் இருக்கான் இளைஞர்களை 13 லட்சம் பேர். அவங்க எல்லாத்தையும் கேலி கூத்தாக்குறவங்கள தானே இது பண்ணுற. வேற என்ன? இது மட்டும் உனக்கு உணர்ந்துருச்சுன்னா இதை செய்வோமா நம்ம? அது துணிச்சுட்டார் இவர். நம்ம செய்யறதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது, நியாயப்படுத்திடலாம். அந்த துணிச்சலை தான் விஜய் இதை பண்ணுறாரு. எந்த அரசாங்கமும் இதை பண்ணாரு. உதவி செய்வாங்க, 10 லட்சமோ 20 லட்சம் உதவி செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் விசாரணை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அரசு வேலையை போட்டு கொடுத்து அதை விசாரணை காலி பண்ணி அங்கே அரசியல் வெற்றி பெற யாருமே யோசிக்க மாட்டான். மனசாட்சி இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதி இருந்தாலும் மனசாட்சியோடு இல்லாது. அது 15 லட்சம் இளைஞர்களை ஏமாற்றி சும்மா 64 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு 48 வயசு 50 வயசு ஆகி போச்சு. ஒரு 10-15 வருஷமாக நம்ம அரசு வேலை பார்க்கலாமே, எனக்கு ஏதாவது வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார ஆளெலாம் உண்டு. இருக்காங்களா இல்லையா? அப்போ எல்லா பேரும் முட்டாள் ஆகிக்கிட்டே நீ என்ன பண்ணுற? அவங்க போயிட்டு ஏதாவது நாட்டுக்காக தியாகம் பண்ணால் கூட பரவாயில்ல. அதாவது நாட்டுக்காக ஏதோ போராட்டத்துக்கு வந்தாங்க, அந்த போராட்டத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி உயிர் நீத்தார்கள், அவங்க குடும்பத்துக்காக கொடுத்தேன். ஆமாம், நாட்டு மக்களுக்காக போராடுறாங்க, அவங்க அதுக்காக தியாகம் பண்ணாங்க, எனவே அவங்க குடும்பத்துக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்தவனா யார்? விஜய் வந்தார், கூட்டத்தில் போய் வேடிக்கை பார்க்க போனவங்க. வேற என்ன? வேற ஏதாவது தகுதி சொல்லுங்க பார்ப்போம். அவங்களும் அப்பாவிகளா? ஆமாம் அப்பாவிகள். ஆனால் வேற என்ன? அதுக்காக அரசு வேலை கொடுக்க முடியுமா? அவர் வீட்டில் வேலை கொடுக்க சொல்லுங்க. அரசு வேலை கொடுக்க முடியாது. அரசு வேலைன்றது அதுக்காக காத்திருக்கூடிய இளைஞர்கள் தகுதியின் அடிப்படையில் கொடுக்குறது. அந்த தகுதிக்கு போட்டு வந்து சேரணும் வாய்ப்பின் அடிப்படையில். வாய்ப்பை எல்லாத்தையும் மறுத்துட்டு எனக்காக வேடிக்கை பார்க்க வந்தாங்க, எனக்கு இறந்து போனாங்க, அதனால் வேலைனா நாளைக்கு ஒரு விபத்து நடக்கும், அதுக்கு வேலை போட்டு கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? வேலை கொடுத்தானே ஆகணும். இந்த 32 பேர் கொடுத்தீங்கன்னா எனக்கும் கொடுக்கணும், வருவாங்க இல்லையா? ஏங்க அன்னைக்கு வந்து பார்க்க வந்தேன், நாங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்தார், எங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படி வந்தால் அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு, சட்டப்படியே உரிமை இருக்கு. நேற்று அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதே கோட்டால இவங்களும் வருவாங்களா? என்ன வழிகாட்டுதல் பண்ணுறீங்க? எனவே விஜய் அப்பட்டமாக செய்யக்கூடியது அரசியல். இது வன்மையாக கண்டிக்கிறதாக மட்டும் கிடையாது, இது தவறான போக்க வழிகாட்டுதல் உருவாக்குறீங்க. இந்த இடத்துலையே மக்கள்லாம் கவனமாக பார்த்துக்கிற இடத்துல இவ்வளோ பெரிய வேலை பார்க்குறீங்கன்னா எவ்வளோ அரசு வேலையில் என்னென்ன வேலை வைப்பீங்க? அதான் இந்த அரசு வழக்கறிஞருக்கால காசு வாங்கிட்டு ஃபில் பண்ணிட்டீங்க. கவனமாக இருக்கிற இடத்துல நீங்கள் இவ்வளோ கோல்வால் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு சாதகமாக நடத்த முயற்சி பண்ணுறீங்கன்னா, இந்த அரசாங்கத்துடைய மற்ற பகுதியில் எவ்வளோ சாதகமாக நடத்த முயற்சி பண்ணுவீங்க. எனவே இதுவே ஊழலின் தொடக்கம் தான் சொல்லுவேன். ஒருத்தர் காசு வாங்கிட்டு அரசு வேலை கொடுக்குறதுக்கும் இதுக்கு எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது.